அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இதில் ஒரு 5 நாணயம் வச்சுருக்கேன். 5 நாணயம் இது எல்லாமே டிமானிசேஷன் பண்ணிட்டாங்க, செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் அதில் நான் கொஞ்சம் காயின் சேர்த்து வச்சுருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 5 நாணயம் வச்சுருக்கேன் பாருங்கள். 1975 ஹைதராபாத் மின்ட் ஒரு நாணயம் 300 ரூபா. மின்ட்டை பார்த்துக்கோங்க, ஹைதராபாத் தானா அப்படின்னு. 1985 கொரியா மின்ட்டு ஒரு நாணயம் 100 ரூபா. 1999 கொல்கட்டா மின்ட்டு ஒரு நாணயம் 150 ரூபா. 2008 ஹைதராபாத் மின்ட்டு ஒரு நாணயம் 300 ரூபா. 2015 கொல்கட்டா மின்ட்டு, இது 1 மின்ட்டு தான், ரேர் காயின், யூஎன்சி காயின். இது ஒரு நாணயம் 100 ரூபா தான். இதனுடைய ரேட் என்ன தெரியுமா? மொத்தம் 300, 400, 550, 880, 950 ரூபா. இந்த 5 நாணயம் வாங்கணும்னா நீங்கள் 950 ரூபா எடுக்கணும். நாணயங்களின் விலை அந்த அளவுக்கு போய்கிட்டுருக்கு. அதனால் நான் முன்னாடியே கொஞ்சம் நாணயத்தை வாங்கி வச்சுட்டேன். இப்போ இதோட சேர்த்து இது மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. 950 ரூபா. இதோட சேர்த்து ஒரு தண்டி மார்ச், ஒரு கமாமிலிட்டி காயின்ஸ், அதுக்கடுத்து முன்னாடி ஒரு க்ரவ் மோர் ஃபுட்டு கதிர் போட்டது 1973 உள்ளது. 72 ஒரு 25th இண்டிபெண்டன்ஸ் டே நினைவு நாணயமாக ஒரு சுதந்திர கொடி பிடிச்ச மாதிரி ஒரு தம்பதிகள் ஒரு நினைவு நாணயம். அதுக்கடுத்து ஒரு டைகர், இது வந்து கோல்டன் ஜூப்ளி டைகர் காயின். அதுக்கு 5வது நாணயம் எதுக்கு என்னது? இந்திரா காந்தி 1984 உள்ளது. இப்போ இருக்க பிறகு வைக்கிறேன். புக்கு பிரகாரம் இது சீரியல் பிரகாரம் மாற்றி வைக்கணும். 72 முன்னால் வரணும். 72, 73 முன்னால் வந்து 84, 85 இங்கே வரணும் பின்னாடி. இருக்கட்டும், பார்த்துக்கிடுவான். இதில் ஒரு 5 நாணயம் வச்சுருக்கேன். ஒன்றா நீங்கள் தேடி போய் வாங்கினா அந்த விலைகள் உங்களுக்கு கட்டாது. வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு போதும் ஆகிப்போவும், போர் அடிச்சு போகும். நாணயம் சேகரிப்புலேருந்தே விளைவிறீங்க. அதுக்கு முந்தி ஒரு நாணயம் 86 ஒன்று இருக்கு வருங்க. ஃபிஷர்ஸ் மும்பை மின்ட்டில் உள்ளது. ஃபிஷர்ஸ் காயின் 86 இங்கே. அதுக்கு முந்தி ஒரு நாணயம் நேஷனல் இன்டகிரேஷன் 82 உள்ளது. அதுக்கு முந்தி ஒரு நாணயம் 1969 உள்ள ஒரு மகாத்மா காந்தி ஒரு ½ ரூபி நாணயம். இதில் வந்து 1/2 அல்லது 50 பைசே அப்படின்னு இந்த பக்கம் எழுதியிருக்கு. 1/2ன்னு எழுதியிருக்காது, 50 பைசேன்னு எழுதியிருக்கும். காந்தியில் உள்ள ஒரு ½ ரூபி. அதற்கு முந்தி 1964 ஜவஹர்லால் நேருவிலேயே ஒரு ஹிந்தி லெட்டர் உள்ள ஒரு நாணயம், இங்கிலீஷ் லெட்டரில் உள்ள ஒரு நாணயம், 2 நாணயம். மொத்தம் 50 பைசாவில் வந்து மொத்தம் 10 நாணயம் தான் கமாமிலிட்டி காயின். அதுக்கப்புறம் 5 நாணயம் காமன் காயின்லேருந்து உங்களுக்கு ரேர் கேட்டகரியாக கீழே எடுத்து வச்சுருக்கேன். 15 நாணயம் வச்சுருக்கேன். இதில் வேறு வடிவமான 50 பைசா நாணயங்கள் கிடையாது. சுதந்திரத்துக்கு பிறகு கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்பு, சுதந்திரத்துக்கு பிறகு இன்னொரு நாணயம் இருக்குது. 1950, 50, 51, 54, 56 அந்த மாதிரி ஒரு நாணயம் இருக்குது. அந்த நாணயம் வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. அது இதை விட கொஞ்சம் 10 ரூபா 20 ரூபா கூட இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. அதுக்கு முந்தி ஒரு நாணயம், ஆனால் சுதந்திரத்துக்கு முன்பு வெளியிட்டது, ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகும் அது புழக்கத்தில் இருந்துச்சு. 1946 அண்ட் 1947 டைகர் காயின் 6ஆம் ஜார்ஜ் மன்னருடையது. 1946, 47 2 வருஷமும் வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ A to Z வேணுங்கிறத என்கிட்ட கேளுங்க. இருந்தால் தருகிறேன், முடிந்தால் வரவழைத்து தருகிறேன், இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த ஒரு நாணயத்துக்கும் அட்வான்ஸாக பணம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நானே ரெடி பண்ணிவிட்டு, சார் ரெடி ஆயிடுச்சு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தகவல் தெரிவித்து நான் உங்களுக்கு கொடுப்பேன்.
அதுக்கப்புறமும் நீங்கள் சார்கிட்ட புக் பண்ணிட்டோமே நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணுமோ அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. அதுக்கப்புறமும் நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வாங்கலாம். அதுக்கு முந்தைய எனக்கு வேறு ஒரு நபரிடம் நீங்கள் வாங்கி விட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. டெய்லி ஃபோனே அட்டன் பண்ண முடியல. எங்கே இருந்தாவது யாராவது ஒரு நண்பர்கள் எந்த ஒரு பதிவு போட்டாலும் அதை வாங்கி கொள்கிறார்கள். அதனால் வருத்தம் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. ராஜேஷ் கலெக்ஷன் யூடியூப் சேனலு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, விலையை சொன்னால் தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த 5 நாணயம் மட்டும் உங்களுக்கு 950 ரூபா சொல்கிறீங்க. இந்த 5 நாணயத்துக்கு 950 ரூபாய்க்கு ஒரு 200 குறைச்சிக்கோங்க, 750 ரூபா. மேலே உள்ள ஒரு 5 நாணயம் இருக்கா, இந்த 5 நாணயம் உங்களுக்கு ஃப்ரீ. 5 கம்மாமுட்டி காயின்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ. இதுக்கு மேலே ஒரு 5 நாணயம் இருக்கா, இந்த 5 நாணயமும் உங்களுக்கு ஃப்ரீ. கம்மாமுட்டி காயின்ஸ் 5மே உங்களுக்கு ஃப்ரீ. அப்போ 15 நாணயத்தையும் சேர்த்து மொத்தம் என்ன விலை கொடுக்கேன், வெறும் 750 ரூபாய்க்கு கொடுக்கேன். ஆனால் கீழே உள்ள 5 மட்டும் வாங்குறா இருந்தாலே 950 ரூபா ஆகும். உங்களுக்கு 15 நாணயமும் சேர்த்து 15 வெரைட்டிஸ், 15 விதமான நாணயங்கள். இன்னொரு 2 விதம் தான் இதில் சேர்க்கணும். ஒரு டைகர் காயினும் ஒரு 1/2 ருபீஸ் அதையும் சேர்க்கணும். தேவைன்னா அது 2ஐயும் சேர்த்து கூட தாரேன், அதெல்லாம் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. வெறும் 750 ரூபா கொடுத்தா போதும். இந்த 15 விதமான நாணயங்களையும், அதாவது 10 கம்மாமரேட்டிவ்ஸ் அண்ட் 5 டிஃப்ரெண்ட் 5 விதமான 10 விதமான நினைவு நாணயங்களும் 5 விதமான வித்தியாசமான நாணயங்களும் வச்சுருக்கேன். பெரிய 50 பைசா போட்டிருக்கும், சின்ன 50 போட்டிருக்கும். இது மேப் காயினு. இது வந்து கை அந்த பக்கம் வந்து ஒரு கையை மடக்கி வச்சுருப்பாங்க. இதில் இந்த வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு நாணயம். அப்புறம் ஃப்ளோரா டிசைன் போட்ட ஒரு நாணயம். இந்த 5 வெரைட்டிஸு. இந்த 10 விதம் கமாமரேட்டிவ்ஸ் நினைவு நாணயங்கள். இது எல்லாமே சேர்த்து மொத்தமே வெறும் 750 ரூபா தான். நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.